السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وجعلنا للمتقين إماما. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹ் நம்மை கேட்க சொல்கிறான்: ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துஆவை திருக்குர்ஆனுடைய அல் ஃபுர்கான் அத்தியாயத்தில் இருக்கிற 74வது வசனத்தில் இந்த துஆவை நாம் பார்க்கலாம். அல் ஃபுர்கான் அத்தியாயத்தினுடைய 74வது வசனம். அதிலே அல்லாஹ் நம்மை இப்படி கேட்க சொல்கிறான்: இறைவா, எங்களது மனைவி மக்களிலிருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறையச்சம் உடையவர்களுக்கு எங்களை தலைவராக ஆக்குவாயாக என்று அல்லாஹ் துஆ கேட்க சொல்ற. இந்த துஆல 2 விஷயம் இருக்கு. முதலாவதாக, மனைவி மக்களிலிருந்து நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும். அதை தரக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. நாம பெரிய பெரிய வீடு கட்டி வச்சிருந்தோம், நிறைய காசு சேர்த்து வச்சிருந்தோம், உங்க பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் தேவையோ அந்த வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அப்படி செய்துட்டதுனால அவங்க நமக்கு மகிழ்ச்சி அளிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் எதுவும் கிடையாது. அப்படி செய்து கொடுக்கப்பட்ட பல குடும்பங்கள்ல மகிழ்ச்சி இல்லாம இருந்திருக்கு அல்லது இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதனால குடும்பத்துல மகிழ்ச்சியை தர்றது அப்படிங்கிறது அல்லாஹ் கையில இருக்கு. மனைவி பார்க்கிறதுக்கு அழகாவே இருக்க மாட்டாங்க, ஆனா சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை வாழ்வாங்க. பிள்ளைங்க பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா ரொம்ப மகிழ்ச்சியான பிள்ளைங்களாங்க அவங்க இருப்பாங்க. அதனால குடும்பத்துல சந்தோஷத்தை தர்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அல்லாஹ் கையில இருக்கு. அதனால நாம அல்லாஹ் கிட்ட அதை கேட்கணும்: யா அல்லாஹ், என் மனைவி மக்கள்ல இருந்து எங்களுக்கு சந்தோஷத்தை தருவாயா. பெரும்பாலான தாய் தகப்பன்களுடைய கவலை எப்படி இருக்கும்னா, என் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். இப்ப நம்ம ஹஜ்ஜிக்கெல்லாம் போகும்போது பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களுக்காக துஆ செய்ய சொல்றது என்னன்னா, என் புள்ள நல்லா இருக்கணும், துஆ செய்யுங்க. புள்ள நல்லா இருக்கணுங்கிற கவலை தான் சாதாரணமாக பெற்றோருக்கு இருக்கும். நம்ம மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, புள்ளை எனக்கு சந்தோஷம் தரணும். அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. என் குழந்தைகள் எனக்கு சந்தோஷத்தை தரணும், அதை முதல்ல கேளுங்க. நம்ம என்னதான் பெருசா படிக்க வச்சோம்,
ஒரு வேலை வாங்கி கொடுத்தோம், அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், நம்ம வீட்டுல இங்க தனியா இருக்கிறோம்னா அதுல என்ன மகிழ்ச்சி இருக்க போகுது? அதனால அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் இந்த அருமையான துவா. நான் எப்பவும் கல்யாணம் ஆக்குற மாப்பிள்ளைகளுக்கு, மணப்பெண்களுக்கு இந்த துவாவை சொல்லி கொடுக்கறது பழக்கம். நீங்க குர்ஆனுடைய அல் ஃபுர்கான் அத்தியாயத்தில் இருக்கிற 74வது ஆயத்தை ஓதுங்க. அது மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் ஓதுறது இல்ல, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற எல்லாரும் ஓதுற துவா தான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்ன். யா அல்லாஹ், என் மனைவி மக்களிலிருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயா. இது ஒரு பார்ட். இது அல்லாஹ் தான் தர முடியும். இன்னொரு பார்ட் இந்த ஆயத்தில் இருக்கு, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களை இறையச்சமுடையவர்களுடைய தலைவர்களாக ஆக்குவாயா. இந்த 2வது ஆயத்து ஒரு கருத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. முஸ்லிமாக இருக்கிற ஒவ்வொருவரும் தலைவராக இருக்கணும்னு ஆசைப்படணும். ஆசைப்படுறது மட்டும் இல்ல, அதற்கேற்ப தன்னை உருவாக்கி கொள்ளணும். யாருக்கு தலைவரா இருக்கிறது? நாட்டுக்கு தலைவராக இருக்கணும் அல்லது ஊருக்கு தலைவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல அவருடைய குடும்பத்துக்கு அவர் தலைவராக இருக்கணும். நம்மள ஒவ்வொருத்தரும் ஆசைப்படும், நான் என் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கணும். அப்படின்னா அதனுடைய கருத்து என்ன? தலைவர் அப்படிங்கிறதுடைய கருத்து என்ன? நான் சொல்லும் வழிப்படி இந்த மக்கள் நடக்கும். அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிற வழிகாட்டுதல் என்னன்னா, யா அல்லாஹ், எங்களை தலைவராக ஆக்கு, நல்லவர்களுக்கு தலைவராக ஆக்கு. எங்க ஹசரத்து கமாலுத்தீன் ஹசரத்துன்னு பெரிய அறிஞர் இருந்தார், சித்திரை கொண்டக்கார். அவர் இதுக்கு விளக்கம் சொல்லுவாரு. இது குடும்பத்தோட ஒட்டி இந்த ஆயத்து வந்திருக்கிறதுனால இதனுடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், என் குடும்பத்தை இறையச்சம் உள்ள குடும்பமாக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு என்னை தலைவராக்குன்னா அதனுடைய விளக்கம் என் குடும்பத்தை இறையச்சம் உள்ள குடும்பமாக்கு, அதை வழிநடத்தக்கூடியவராக என்னை ஆக்கு. இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என் குடும்பத்தை இறையச்சம் உள்ளதாக்கு, அதை வழிநடத்தக்கூடியவராக. யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அருமையான துஆக்கள் ஒன்று. யா அல்லாஹ், என் குடும்பத்திலிருந்து எனக்கு கண்குளிர்ச்சியை கொடு, என் குடும்பத்தை இறையச்சம் உள்ளதாக்கி அதை வழிநடத்தக்கூடியவராக ஆக்கு என்ற அந்த துஆ ரொம்ப அருமையான துஆ. அந்த துஆ சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன என்றால், நம்மை ஒவ்வொருவரும் நாம் தலைவர்கள். தலைவர்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, வழி நடத்தக்கூடியவர். நம்ம வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல நமக்கு தேவைப்படக்கூடியது, முதல்ல இந்த சிந்தனை வேணும். என் குடும்பத்தை நாம வழி நடத்தணும், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த அமைப்பை நான் வழி நடத்தணும், இந்த நாட்டை நான் வழி நடத்தணும். அந்த தலைமைத்துவத்தினுடைய அர்த்தத்தை பல பேரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஒரு பதவியை உட்கார்றது அப்படின்னு தான் பல பேரும் நினைக்கிறாங்க. ஒரு யதார்த்தத்துல தலைமைத்துவத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நான் வழி நடத்துவது. வழி நடத்தணும் அப்படின்னு செஞ்ச ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியை நான் வழி நடத்தணும் அப்படின்னா முதல்ல என்ன தேவைன்னா, யார மாதிரி வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணத்தை வச்சுக்கணும். குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். நீங்க ஒரு குடும்பத்தை வழி நடத்த போறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கண்ணில் தெரிஞ்ச அல்லது உங்களுடைய சிந்தனைக்குப்பட்ட சிறப்பான குடும்பங்கள் ஏதாவது இருக்கும். நல்ல உயர்ந்த மரியாதையான குடும்பங்கள் ஏதாவது இருக்கும். அந்த குடும்பங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்பமாக என் குடும்பம் வரணும் அப்படின்னு நினைக்கணும். வழி நடத்தணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு தேவைப்படக்கூடிய முதல் விஷயம், இந்த மாதிரி என் குடும்பம் வரணும்னு நினைக்கணும். நீங்க ஒரு ஸலவாத்து, சிறப்பான ஸலவாத்தாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின்
யா அல்லாஹ் எங்கள் நபி முகம்மதிற்கு நீ அருள் செய்வாயாக அப்படின்னு துவா செய்த இடத்துல அதுக்கு அடுத்து ஒரு வாசகம் இருக்கும். கமா ஸல்லைத அலா இப்ராஹீம, இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் செய்தது போல. நமக்கு நல்லா தெரியும், நம்ம ரசூலுல்லாஹ் தான் நபிமார்கள் எல்லாத்தையும் விட உயர்ந்தவர். எல்லாருக்கும் தலைவர் யாரு தான்? நம்ம ரசூலுல்லாஹ். அப்படி இருக்க அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு ஸலவாத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறான், ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல அருள் செய்வாயாகன்னு கற்றுக் கொடுக்கிறது ஒரு முன்னோடிய எல்லா விஷயத்திலையும் நாம வச்சுக்கணுங்கிறதுக்கு அடையாது. நம்ம ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, தொழில ஜெயிக்கணும்னா, ஒரு பொது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நான் யார் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணை இருக்கணும். முன்னுதாரணை இருந்தா அந்த பண்புகள் தொடர்ந்து வரும். ஒரு உதாரணம் பாருங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி சிறப்புகளில் அவர்களுடைய அந்தஸ்துல ஒண்ணு, நம்ம ரசூலுல்லாஹ் மதீனாவை ஹரம் புனித பகுதி என்று அறிவிச்சாங்க. மக்கா புனித பகுதி. மக்காவை அல்லாஹ் புனித பகுதியாக அறிவிக்க சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனித பகுதியா அறிவிச்சாங்க. புனித பகுதினா ஹரம்னு சொல்றோமா இல்லைங்களா? புனித பகுதி கிட்டத்தட்ட மக்காவுடைய ஹரம்ங்கிறது 554 சதுர மீட்டர்கள் கொண்டது. அது ஹரம், மக்காவுடைய ஹரம். ஹரம்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள முஸ்லிம்கள் மட்டும்தான் போக முடியும், முஸ்லிம் இல்லாதவங்க போக முடியாது. அதுக்குள்ள யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்ய முடியாது. யார் ஒரு தகப்பனை கொலை செய்தவனை ஒருவர் அந்த இடத்தில் பார்த்தாலும் அங்க ஒண்ணும் செய்யக்கூடாது. அங்க இருக்கிற மரம் செடிகடிகளுக்கு கூட பாதுகாப்பு. நம்ம எல்லாம் ஹஜ் உம்ராவுக்கு போகும்போது சொல்லி அனுப்புவோம், அங்க இருக்கிற மரத்துல இருக்கிற இலையை பிடிங்கிறாதீங்க, அங்க இருக்கிற பிராணிகளுக்கு தொந்தரவு செய்கிறாரு. எந்த அளவுக்கு தொந்தரவு செய்யக்கூடாதுன்னா, ஒரு ஒட்டகம் படுத்து இருந்துச்சுன்னா அந்த ஒட்டகத்தை ஓட்டி விட்டுட்டு அந்த இடத்துல உட்காரலாம்னு நினைக்க கூடாது. இப்ப அங்க இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கு கூட எல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருக்கான் மக்கால. இதை அறிவிச்சவரு, இதை டிக்ளேர் பண்ணவரு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மதீனா நகரத்தையும் ஹரம் என்று அறிவித்தார்கள். மக்காவுல எப்படி முஸ்லிம்கள் மட்டும்தான் உள்ள போக முடியுமோ, அதுபோல மதீனாவுக்குள்ளேயும் முஸ்லிம்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும். அங்க இருக்கிற நிலமும் புனித பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சாங்க. இன்ன வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவு கொடுத்த அந்த நிலத்துக்கு ஒரு மரியாதையை நம்ம ரசூலுல்லாஹ் சட்டபூர்வமா கொடுத்தாங்க. அந்த மரியாதை இன்ன வரைக்கும் இருக்கு. இதை அறிவிக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்தாங்க? அந்த வாசகம் வருது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம இன்ன இப்ராஹிம் ஹர்ரம மக்கத்த. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை ஹரம் என்று அறிவித்தார். வதஆலி அஹ்லிஹா, மக்காக்காரங்களுக்காக அவர் துஆ செய்தாரு. இன்னி ஹர்ரம்துல் மதீனா, அல்லாஹ்வே நான் மதீனாவை ஹரமாக ஆக்குகிறேன். கமா ஹர்ரம இப்ராஹிம் மக்கத்த, மக்காவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹரமாக ஆக்கியது போல மதீனாவை நான் ஹரமாக ஆக்குறேன். இங்கதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க தலைவராக வரும்போது அவங்களுக்கு முன்னுதாரணமாக யார பார்க்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க பார்க்கிறாங்க. அது இப்படி செய்ய அவர்களை தூண்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை ஹரமாக்கினாரா இல்லையா? நாம மதீனாவை ஹரமாக்குவோம் அப்படின்னு செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அது தூண்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மட்டும் செய்யல, அதே போல நான் அவர்களுக்காக துஆ செய்கிறேன். தஅவுது ஃபீ சாஇஹா, மக்காவில் அளந்து போடுகிற படி, அவர்கள் அளந்து போடுகிற கைகளில் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. பிமிஸ்லை மா தஆ இப்ராஹீம் லி மக்கா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு எவ்வளவு துஆ செய்தாரோ அதில் 2 மடங்கு பரக்கத் செய்வாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செய்தார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு தலைவராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு தூண்டுதலாக இருக்கிறது எது?
ஒரு ஆளை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்மாதிரியா வச்சுக்காரு. அதனால நாம நம்முடைய குடும்பத்துக்கு அல்லது நம்முடைய நிறுவனங்களுக்கு ஒரு ஒரு முன்மாதிரியை வைத்துக் கொள்ளணும். இது மாதிரி ஒரு நிறுவனம், இது மாதிரி ஒரு குடும்பம், இது மாதிரி ஒரு ஆட்சி என்று முன்மாதிரி வைத்துக் கொண்டால் நம்முடைய அதிகாரத்தை மிக சிறப்பான முறையில நம்மை கொண்டு நடத்த முடியும். நாட்டுல பெரும்பாலும் அதிகாரம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க, அடக்கி ஆள்வது, மிரட்டுறது, அல்லது நாம் பெரியவன் என்பதை நிலைநாட்டுவது அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, மேற்கு வங்காளத்துல ஆட்சிக்கு வந்த உடனே மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் அந்த மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்றதை விட வெளிப்பகுதிகளில் தொழுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அறிவிக்கிறேன். ரொம்ப சாதாரணமா நமக்கு தோன்றது என்னன்னா, இவங்க எல்லாம் என்ன மாதிரியான ஆளுங்க? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக நீண்ட காலத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளுங்க. இந்த மேற்கு வங்காளம் எல்லாம் ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலம். நம்ம எல்லாம் பாக்குற வசதிகள்ல ஒரு 25% வசதிகள் கூட அங்க இருக்கிற கல்கத்தாவுக்கு இருக்காது. கல்கத்தாவே ஒரு குப்பையான ஊர், பெரிய ஊரு, ஆனா பார்த்தா குப்பையான ஊர். அந்த ஊரை சரி பண்ணுவோம் அப்படின்னும், அல்லது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுப்போம்னோ சொல்லாம அவர் முதல்ல பேசுற வார்த்தை என்ன, இனிமேல் தெருக்களில் தொழுகைகள் நடப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. 35% முஸ்லிம்கள் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில 7%க்கும் கம்மியா தான் இருக்கும். இங்கேயே நமக்கு எப்படி தெரியுது, நம்ம நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. 35% பேரா இருந்தா எப்படி இருப்பாங்க? அங்க இருக்கிற பள்ளிவாசல்கள் அவங்களுக்கு எப்படி போதும்? அதனால அவங்க என்ன செய்வாங்க, ஜும்மா நாட்கள்ல பெருநாட்கள் எல்லாம் கூட்டம் வரும்போது வெளியே தொழுவாங்க. குறிப்பா பெருநாட்கள்ல பக்ரீத்துக்கு முதல் நாள் இவர் அறிவிப்பு செய்யறாரு, வெளியில தொழுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதிகாரத்துக்கு வந்த உடனே என்ன நினைக்கிறாங்க, நான் ஆதிக்கம் செய்யணும், யாரையாவது ஒரு சிலரை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இயல்பா மனுஷங்களுக்கு இருக்கிற குணம். அதிகாரத்துக்கு வந்துட்டோம், என் சொல்லு கேட்கிற அளவுக்கு நம்ம வீட்டுல கூட நாம என்ன செய்யறோம்னா, நான் சொல்றதை கேட்கணும். இந்த மனோநிலையில் நாம் அதிகாரம் செய்கிறோம். அந்த மனோநிலை சரியானதல்ல. அதிகாரம் செய்வதற்கு சிறப்பான மனோநிலை என்னங்கிறத அல்லாஹ் இந்த வார்த்தையில கற்றுக் கொடுக்கிறான். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களுக்கு இமாமாக ஆக்கு. தலைவர்ங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் பயன்படுத்துற சொல் என்னன்னா இமாம். இமாம் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு எப்படி கட்டுப்படும் ஒரு கூட்டம்? பள்ளியில தொழுகை நடக்குது, ஒரு கூட்டம் எப்படி கட்டுப்படும்? இமாம் ருக்குவுக்கு போயிட்டாரு, நீங்க தொழுதுக்கு அவசர அவசரமா வர்றீங்க, நீங்களும் எங்கதான் போவீங்க? ருக்குவுக்கு தான் போவீங்க. நான் இன்னும் நின்று ஓத வேண்டி இருக்கேன்னு ஓத மாட்டோம். இமாம் ருக்குவுக்கு போயிட்டாருன்னா நீங்களும் ருக்குவுக்கு போவீங்க. இமாம் ஒரு ஆயத்து ஓதுறாரு, குர்ஆனுடைய சஜதா ஆயத்து ஓதுறாரு, அவர் சுஜூது செய்தாருன்னா நாமளும் சுஜூது செய்வோம். இமாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னால நாம் எந்திரிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. யார் இமாமுக்கு முன் தன் தலையை உயர்த்துகிறாரோ அவர் கழுதையாகட்டும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சு. இமாமுக்கு நாம கட்டுப்படுதல் அப்படின்னா அவருடைய சொல்லுக்கு சொல் கட்டுப்படுறோம், ஆனா அதே நேரத்துல விரும்பி கட்டுப்படுறோம். அந்த கட்டுப்பாடு என்பது எப்படிப்பட்டதல்ல, நாம நிர்பந்தப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு அல்ல, நாமளா விரும்பி கட்டுப்படுறோம். ஆளுமை என்பதற்கான சரியான அர்த்தத்தை அல்லாஹ் இந்த வார்த்தையில கற்றுக் கொடுக்கிறான். மக்களை கட்டுப்பட வைக்கணும், அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் கட்டுப்பட வைக்கணும். அதான் குடும்பமும் அப்படித்தான். குடும்பம் நம்ம பேச்ச கேட்கணும், நம்மை நேசித்து நம் பேச்சை கேட்கணும். இது இலக்கு. இதுதான் ஆளுமை என்பதற்கு இலக்கு. ஆளுமை என்பது வல்லாண்மை செய்வதல்ல. பலரும் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்றவங்க எல்லாம் வல்லாண்மை செய்யறாங்க பாருங்க. நீதிபதி திடீர்னு
இத்தனை காலமா பேர் பக்ரீத்துக்கு நம்ம குர்பானி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஊர்ல எத்தனை ஸ்லேட்டர் ஆபீஸ் இருக்குங்கிறதே எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குரிய விஷயம். அன்றாட அறுக்கிற ஆடுகளுக்கே ஸ்லேட்டர் ஆபீஸ் பத்தாது. அப்படி இருக்க ஸ்லேட்டர் ஆபீஸ்ல தான் குர்பானி கொடுக்கணும்னு ஒரு நீதிபதி சொல்றாருன்னா, ஒரு யதார்த்தத்தை உணர்ந்து பார்க்காம சொல்றாருன்னா, தான் அதிகாரத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அங்க என்ன மக்களுக்கு சௌகரியம் செஞ்சு கொடுக்கிறது அப்படின்னு யோசிக்கல. அரசு எங்கெல்லாம் குர்பானை கொடுக்கப்படுதோ அங்கெல்லாம் தகுந்த ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்லி இருந்தா அது சரி. இப்ப சிங்கப்பூர்ல சொல்லுவாங்க, சிங்கப்பூர்ல சாதாரணமா மக்கள் யாரும் ஆடு மாடு கோழி அறுக்கக்கூடாது, அறுக்கிறதுக்கே அனுமதி இல்லை. ஆனா குர்பானி கொடுக்க அனுமதிப்பாங்க. அனுமதிக்கும் போது அதற்கான வசதிகளை செய்து கொடுக்கணும்னு அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா அந்த ரத்தம் இருக்கு பாருங்க, ரத்தம் கெட்டி போயிடும். ரத்தம் கெட்டி போகாம இருக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் கொடுப்பாங்க, நீங்க அந்த கெமிக்கல் போட்டுக்கணும். இதெல்லாம் அரசு சொல்லக்கூடிய வழிமுறை. ஒரு விஷயத்தை மக்கள் செய்யும் போது அதை செய்வதற்கான வழிகாட்டுகிற வழிமுறை, மக்கள் மீது ஆதிக்கம் செய்கிற வழிமுறை அல்ல. இப்ப மக்களுக்கு அதிகாரம் செய்யணும்னா அவர்களுக்கு அவர்களாக கட்டுப்படுகிற அளவுல செய்யணும், வல்லாண்மை செய்யக்கூடாது. ரஷ்யால ஜோசப் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார். அவரு ட்ரூ பஞ்ச் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு யாரு எதிரா இருக்காங்களோ, யாருன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே, சோவியத் ரஷ்யாவில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே யாரு எதிரா இருக்காங்களோ அவங்கள, ராணுவத்துல யாரு எதிரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ராத்திரியோட ராத்திரியா அவங்க வீட்டுல இருந்து கடத்திடுறது. எதுல கடத்துறதுன்னா கண்டெய்னர்ல கடத்துறது. யாருக்கும் தெரியாது. அவங்களை எங்க கொண்டு போவாங்கன்னா, ரஷ்யால உறைபனி, அதாவது போனாலே உறைஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரி உறைபனி நிறைந்த லைபீரியான்னு ஒரு பகுதி இருக்கு. லைபீரியா பகுதிகளில் கொண்டு போய் குப்பை மாதிரி கொட்டிடுறது. கண்டெய்னர்ல கொண்டு போற ஆட்களை குப்பை மாதிரி கொட்டிடுறது. ஜோசப் ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்துல சுமார் 2.5 லட்சம் பேர் இவ்வாறு கொட்டப்பட்டிருக்கிறார். கொட்டப்பட்டா அடுத்த நிமிஷம் இறந்து போயிடுவான், யார பிடிக்காதவங்க. இதை இப்படி நடப்பதை அதிகாரம் என்று நினைத்தார். பல இடத்துலயும் அப்படித்தான் நினைக்கிறாங்க, பிடிக்காதவங்கள நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்படி ஒழிச்சிடலாம். இது ஆளுமை அல்ல. ஆளுமை என்பது என்ன செய்யணும், நாம அவங்க விரும்பி கட்டுப்படுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு கண்டிப்பாக கட்டுப்படும். இதுக்கு மார்க்கம் சில வழிகளை கொடுக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு அவசியம். யாருக்கெல்லாம் குடும்ப தலைவருக்கும், நம்ம குடும்பத்தையும் அப்படித்தான் மிரட்டி சில பேர் இருப்பாங்க. தகப்பம் வந்துட்டாருன்னா குழந்தைங்க எல்லாம் பொட்டி பம்பா அடங்கிடுவாங்க. அது மிரட்டி என்ன இல்லைன்னா அடிச்சு போடுவாரு. ஒரு மிரட்டி ஒரு குடும்பம் நடக்குமானால் அந்த குடும்பத்திலே குழந்தைகள் ஓடி வந்து கட்டி பிடிக்கிற சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? அதனால அப்படி யாரையும் அடக்கி ஆள முடியாது. நாம நம்ம குடும்பத்துக்கு இமாமாக இருக்கணும். நம்ம சொல்றத அவங்களை கேட்க வைக்கணும், ஆனா விரும்பி கேட்க வைக்கணும். அதுக்கு மார்க்கம் சில அடையாளங்களை சொல்லுது. முதல்ல அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள், வழிகாட்டல். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், வழிகாட்டல். ஒரு தகப்பன் அவருடைய வீட்டை சரியா இருக்கிறதுக்கு காலையில எழுந்திரிச்சோன்னா குழந்தைங்கள்ட்ட நீ பெட்ட மடக்கி வை, தலகாணிய சுத்தமா வை, செருப்புகளை ஒரு இடத்துல ஒழுங்கா வை, இந்த வழிகாட்டுதல் சொல்லுவார் என்றாலே அவங்க தானாக நமக்கு கட்டுப்படுவார். நீங்க இந்த உலகத்துல ஆகச்சிறந்த வழிகாட்டி நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு கட்டுப்படுற மாதிரி இந்த உலகத்தில் மனிதர்கள் 1400 வருஷங்களாக வேற யாருக்கும் கட்டுப்படுறது கிடையாது. யதார்த்தம் தானே? ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்கும் கட்டுப்படுறது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏன் கட்டுப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு வழிகாட்டினாங்க. காலையில பல்லு விளக்குறதுல இருந்து, சிறுநீர் கழிக்கிறதுல இருந்து, படுத்து தூங்குறதுல இருந்து, ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினாங்க. ஒரு செய்தி, சாதாரணமா நம்ம எல்லாம் தலைவர்களாக ஆயிட்டோம்னு வைங்களேன், அல்லது கொஞ்சம் அந்தஸ்து வந்துட்டோம்னா நம்ம வேலையை நம்மளே செய்ய மாட்டோம். ஒரு தண்ணி எடுக்கிற தண்ணி எடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறதா அந்த டிஷ்யூ பேப்பர் எடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதன் மூலம் நம்ம என்ன காட்டுவோம்,
நம்முடைய அதிகாரத்தை காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால காபாவுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்காங்க, ஜம்சம் தண்ணி குடிக்கணும். ரசூல்லா காபாவுக்கு வந்தது அவங்களுடைய 60வது வயசுலதான். அவங்க பின்னால 60வது வயசுலதான் மக்காவை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வர்றாங்க. ஜம்சம் தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிக்கிறாங்க. வயசாயிட்டதுல எப்படி இருந்து சாதாரணமா எந்திரிக்க முடியாது. ஆனால் முட்டுக்கால் கொடுத்து கைய அழுத்தி ரசூல்லா எந்திரிக்கிறாங்க. ஒரு சஹாபி, யார் ரசூலுல்லா, என்ன சம்சம் தானே, நாங்க கொண்டு வந்துருவோமே, சம்சம் நாங்க எடுத்துட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லும் போது ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹு ஜஅலனி அப்தன் கரீமா, அல்லாஹ் என்னை மதிப்புமிக்க அடிமையாக வைத்திருக்கிறான். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் அனீதா, அதிகாரம் செய்யக்கூடிய சர்வாதிகாரியாக அல்லாஹ் என்ன வைக்கல. நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னா என்னவும் செய்யறதுக்கு தயாராயிருக்கு அந்த கூட்டம். ரசூலுல்லாஹ் ஒரு தண்ணி எடுத்துட்டு வர சொல்லல, என்ன செய்யறாங்க, நாம போய் எடுத்துட்டு வர. இந்த வழிகாட்டுதல் இருக்கு பாத்தீங்களா, இந்த வழிகாட்டுதல ஒரு ஆளு ஒரு தடவை புரிஞ்சுட்டாருன்னா என்ன செய்வாரு? ரசூலுல்லாவே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க. இப்ப நாம இப்படி அதிகாரம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலே ஒவ்வொரு உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வது, அதே போல இரவு நேரத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பது, ஒரு பொறுப்பான தலைவராக இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது, ஒரு பொறுப்பான மகனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது, சகோதரனாக சகோதரியாக, ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, வழிகாட்டுதல் செஞ்சாங்க. அதனால ஆளுமை திறனுடைய முதல் அம்சம் என்னன்னா, நாம வழிகாட்டணும். நம்ம பசங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபஜ்ர் தொழுவுங்க, சொல்லவாவது வேணும், தொழுவுங்க, ஃபஜ்ர் தொழுவுங்க, உண்மை பேசுங்க, பொய் பேசாதீங்க, உண்மை பேசுங்க. வியாபாரமா இருந்தா நேர்மையா நடந்துக்குங்க. நம்ம பிள்ளைங்க வியாபாரத்துக்கு வர்றாங்கன்னு வைங்க, நம்ம பாப்பேன் வியாபாரத்துல இருக்கும்போது அவர் அந்த பிள்ளைங்களை வியாபாரத்துக்கு கூப்பிடுவார். கூப்பிடும் போது என்ன செஞ்சிடறோம், சகஜமா கூப்பிடுறோம். அப்படி இல்லாம நேர்மையா நடந்துக்க, அல்லது அந்த தொழிலில் என்ன தர்மம் கடைபிடிக்கப்பட வேண்டுமோ அந்த தர்மத்தை சொல்லி கொடுத்து நேர்மையா நடந்துக்க. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கிறது சகோதரர்களே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அது யதார்த்தமான வார்த்தை. தகப்பன் ஒரு அறிவுரையை சொன்னாருன்னா பிள்ளைங்க மனசுல வச்சுக்குவாங்க. அது ஒரு நேரத்துல நாம இப்ப அவங்க கேட்காட்டி கூட பின்னாடி ஒரு நேரம் அவங்க அதுக்கு நிச்சயம் கட்டுப்படுவாங்க. எங்க அத்தா இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலே ஒரு குடும்பத்தை ஆளுமை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதில் நாம செய்ய வேண்டிய முதல் கடமை என்னன்னா, வழிகாட்டுதல் செய்யணும். நேர்மையா நடந்துக்குங்க, நீதியா நடந்துக்குங்க, மரியாதை, பெரியவங்களை மரியாதை செய்யுங்க, இப்படிங்கிற வழிகாட்டுதல்களை நாம கத்துக் கொடுக்கணும். எதேச்சியா இன்னைக்கு நாம நம்ம குடும்பத்தை கட்டுப்படுத்த முடியாம போயிருக்கிறதுக்கு ஒரு வேலை, நம்முடைய குடும்பம் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குமானால் அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வழிகாட்டுதலை நம்ம செய்ய மறந்துடும். அடிக்கடி நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்வது, நமக்காகவும் நான் சொல்றேன், நம்ம எப்போது நம்ம பிள்ளைங்க தொழுதாங்களான்னு கேட்டோமா? தொழுதீங்களா? அசர் தொழுதீங்களா? இஷா தொழுதீங்களா? கேட்டோமா? அல்லது அவர்கள் ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிற இடத்துக்கு போறாங்க, டீச்சர்கிட்ட மரியாதையா நடந்துகிட்டியா? டீச்சர் திட்டினாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோமா? அந்த குழந்தைக்கு தர வேண்டிய வழிகாட்டுதல் குறித்து நாம சிந்தித்தோமா அப்படிங்கிறது யோசிக்கணும். சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும்தான் இலக்குன்னு. நம்ம மதரசால எல்லாம் இருக்க, யாராவது பேரண்ட்ஸ் வாங்கன்னு கூப்பிட்டா தாப்பன்மார் வரவே மாட்டாங்க, தாய்மார்கள் தான் வருவாங்க. 95% பெற்றோர்கள் வரமாட்டாங்க. ஏன்? இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறாங்க. இது நாம் நம்முடைய குடும்பத்தை ஆளுமை செய்ய விடாமல் விட்டுவிடும். அதனால குடும்பத்தை ஆளுமை செய்யணும் நாம, அதே மாதிரி நாட்டை ஆளுமை செய்யணும், சமூகத்தை ஆளுமை செய்யணும்னா நாம ஒண்ணும் செய்ய வேணாம், வழிகாட்டினா போதும். இப்படி இப்படி நடக்கணும், இந்த விஷயத்துல இப்படி இப்படி நடக்கணும்னு வழிகாட்டுனா தானாக இந்த ஆளுமை சேரும். வழிகாட்டுவர் தான் இங்க முன்னாடி இருப்பாரு. இப்ப வழிகாட்டுவர் தானாக ஆளுமைக்குரியவராக ஆயிடுவார். இரண்டாவது விஷயம், அந்த வழிகாட்டுதல் எப்படி இருக்கணும்னா, மார்க்கம் சொல்றது கருணை அடிப்படையில் இருக்கணும். ஆளுமை செய்கிறவர்கள் தங்களை சர்வாதிகார மன்னோடு இல்லாம நினைக்க கூடாது, கருணையின் அடிப்படையில வழிகாட்டணும். நான்
நான் வழிகாட்டக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் நாம ஆளுமை செய்தால், வழிகாட்டினால் அது நடக்காது. கருணையில் வழிகாட்டினோம் என்றால் அது நடக்கும். அதுக்கு ஒரு உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க எல்லாம் ஹஜ்ஜ முடிச்சிட்டு கிளம்புறதுக்காக காத்திருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய அக்கா அஸ்மா அம்மா இந்த ஹதீஸை சொல்றாங்க. நாங்க எல்லாம் கிளம்புறதுக்காக காத்திருந்தோம். ரசூலுல்லாஹ் பக்கத்துல எங்க ஆயிஷா அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. என் தகப்பனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அடிமையை தேடிட்டு இருந்தாங்க. எங்க போனான்னு தெரியல, லேட் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தவங்க ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, ஒட்டகம் எங்க? அப்ப அவரு சொன்னாரு, நேற்று ராத்திரியே காணாம போச்சு. யோசனை பண்ணி பாருங்க, ஹஜ்ஜ முடிச்சுட்டு கிளம்பணும், கிளம்புற நேரத்துல ஒட்டகம் வேணும், எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, ஒட்டகம் எங்கன்னு கேட்டா காணாம போச்சுங்கிறாரு. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இஹ்ராம்ல இருக்காங்க, இஹ்ராமுடைய ஆடையில இருக்காங்க. அப்ப கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. கோவம் வந்தோன்னா அந்த அடிமையை அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்தை பாதுகாக்க ஒன்னால முடியலையா? ஒரு ஒட்டக கூட்டத்தையே ஒரு ஆள் பாதுகாத்துட்டு போயிடுவாரு, ஒரு ஒட்டகத்தை ஒன்னால பாதுகாக்க முடியலையா அப்படின்னு அடிச்சுட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. இஹ்ராமுடைய நிலையில இப்படி செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் எப்படி தடுக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் கோபப்படல, யார் மேலயும் கோபம் வருமா இல்லைங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் கோபப்படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஹாதல் முஹரிம யத்ரிபு அப்தா, இந்த இஹ்ராம் கட்டினவரை பாருங்க, அவருடைய அடிமையை அடிக்கிறார். அப்படி சொன்ன அந்த வார்த்தையில என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? முதல்ல நேரடியா பார்த்து நீ ஏங்க அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கல. அப்படி கேட்டிருந்தா அது ஒரு கடுமையான வாசனம். இப்படியா அடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தா கடுமையான வாசனம். அப்படி கேட்காம இந்த அடிமை, இந்த முஹரிம் இஹ்ராம் கட்டியவர் தன் அடிமையை அடிக்கிறார்னு சொன்னதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு உணர்த்திடுறாங்க, நீங்க இஹ்ராமுடைய ஆடையில் இருக்கீங்கன்னு உணர்த்திடுறாங்க. சமுதாயத்துக்கு ஒரு சட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க, இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும்போது நீங்க யாரையும் இப்படி கடுமையா நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த வாசகம் எதனால இப்படி பேச முடிஞ்சதுன்னா, அடிப்படையில் மனசுக்குள்ள கருணை இருக்கிறதுனால இப்படி பேசணும். ஒரு அம்மா தம் பிள்ளைய எவ்வளவுதான் தப்பு செஞ்சாலும் அது பேசுறதுல ஒரு கருணையை வெளிப்படுத்துவாங்களா இல்லையா? சீர்திருத்தம் பண்ணணும்னு நாம நினைச்சோம்னாலே கோபத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சீர்திருத்தம் செய்ய முடியாது. சீர்திருத்தம் செய்யணும்னாலே கருணையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் சீர்திருத்தம் பண்ணணும். அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாடு அரசுகளாக இருந்தாலும் சரி. அப்ப ஆளுமைக்கு தேவையான 2வது பண்பு அவர் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். 3வது பண்பு என்னன்னா, கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். யாரை நம்ம கட்டுப்படுத்துறோமோ அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா இருக்காங்களா. நாம சரியா இருப்பாங்கிற நம்பிக்கையில போயிடக்கூடாது. ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு நடந்துச்சு. மாறு செய்யறது ரொம்ப மோசமா மாறு செஞ்சாங்க. கடைசியில அல்லாஹ் சொன்ன, இந்த ஊர்க்காரங்களை நான் அழிக்க போறேன், நல்லவங்களை மட்டும் கூட்டிட்டு போங்க, நல்லவங்களை மட்டும் கூட்டிட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், வத்தபிஅ அதுபாரஹும், நல்லவர்களை முன்னே விட்டு விட்டு நீங்கள் பின்னால் செல்லுங்கள். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட இப்ப பயணப்படுறவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா நீங்க முன்னால போயிட்டு பின்னாடி அவங்க சரியா வருவாங்கன்றது தான் நடக்காது. அவங்கள முன்னால போட்டு விட்டுட்டு நீங்க பின்னாடி போங்க, அப்பதான் கண்காணிக்க முடியும். ஆளுமை பண்புக்கான பெரிய அடையாளம் என்னன்னா கண்காணித்தல். நம்முடைய குடும்பங்கள்ல சில நேரத்துல விபரீதங்கள் நடக்கிறதுக்கு காரணம் தாய் தகப்பனுடைய கண்காணிப்பு இல்லாம போறது. நம்ம பகுதியில் இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு தடவை வந்து அழுதாரு. அந்த மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ள ஒருத்தனை விரும்பிடுச்சு. இது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னு நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, முஸ்லிமா அப்படின்னு தான் கேட்போம். அவர் சொன்னார், ஆமா ஹஜ்ரத் முஸ்லீம் தான். அப்புறம் என்னங்க, சரி இந்த காலம் அப்படிங்கன்னு சொல்லும் போது அந்த பையன் சொன்னாரு, அவன் கஞ்சா குடிக்கிறான் ஹஜ்ரத். அப்ப ஒரு தகப்பனுடைய வலி எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வலிக்கு பின்னால் அவன் சொன்னதுதான் அதை விட ஆச்சரியம். என் மனைவிக்கு இது 2 மாசமா தெரியுமாங்க. அப்ப இது எதுல வர்றது? கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள சில விபரீதங்கள் நடக்குதுன்னா அதற்கான அறிகுறிகள் தெரியத்தான் செய்யும். நாம கண்காணிப்போட இருந்தோம்னா அந்த அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம்.
கண்காணிக்க தவறுகிற போது விபரீதம் நடந்த பிறகுதான் அது புரிய வரும். அதனால ஆளுமை பண்புனுடைய அடையாளம் என்னன்னா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்காணிக்கும் போது எதையாவது எதிர்க்க வேண்டி இருந்துச்சுன்னு வைங்க, மறுக்க வேண்டி இருந்துச்சுன்னா மறுக்கவும் செய்யணும். கண்டு காணாம போயிடக்கூடாது. ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னா சில நேரத்துல பெற்றோர்கள் என்ன செஞ்சிடறாங்க, அல்லது ஊருக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க, அவங்களை எல்லாம் போய் சொல்றது எப்படி அப்படின்னு விட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, அதை கண்டிக்கணும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாமோட ஒரு பயணம் போறாங்க. போகும்போதே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நான் என்ன செஞ்சாலும் நீ அதுக்கு பதில் பேசக்கூடாது, நானா விளக்கம் சொல்ற வரைக்கும் பேசாம இருந்துடணுங்கிறார். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆளுமை திறன் மிக்கவர். அவரு இன்னொரு ஆளுமைக்கு பின்னாடி போறாரு. போற வழியில ஒரு சின்ன மனசுக்கு பிடிக்காத விஷயம் நடக்குது. இவங்களை ஒரு கப்பல்காரங்க சிரியா கூட்டிட்டு போறாங்க. அந்த கப்பலை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஓட்டம் போட்டுறாரு. நம்மள சும்மா ஓசியில கூட்டிட்டு போறாங்க, இந்த கப்பலை ஓட்டம் போட்டுறீங்கன்னு இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இம்ரா என்ன வேலை செஞ்சுட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. அதே போல பயணம் போய்கிட்டே இருக்கிறாங்க. போற வழியில குழந்தைங்க விளையாடுறாங்க. அதுல ஒரு குழந்தைய பிடிச்சி கழுத்தை திருப்பி கொலை செஞ்சிடுறாரு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்துட்டு ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு இருக்காரு. இடையிலையும் அவர் ஞாபகப்படுத்துறாரு, என் கூட வரும்போது பேசாம வரணும்னு. ஆனாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவர் கழுத்து பிடிச்சி பையனை கொலை செஞ்ச உடனே கேட்டாங்க, லக்கது ஜித்த ஷையன் ஃபரியா, நீங்க ரொம்ப நுக்ரா மறுக்கத்தக்க விஷயத்தை செய்து விட்டீர்கள். திருக்குறானுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, அப்படி கேட்டால் தான் அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவரு ஒரு காரியத்தை பார்க்கிறாரு, அது விரும்பத்தகாத விஷயமா இருக்குது அப்படின்னா அதை பத்தி சொல்லிடணும். அது என்னவாக இருந்தாலும் அதை பத்தி சொல்லிடணும். ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாஹ் பொறுப்பு, சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த 5 விஷயங்களை அறிஞர்கள் சொல்லி காட்டுவாங்க ஆளுமையின் பண்புகளாக. நாம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம், நான் தலைவன். யாருக்கு தலைவன்? குறைஞ்சபட்சம் என் குடும்பத்துக்கு தலைவன். இந்த குடும்பத்துக்கு நான் ஆளுமை செய்யணும், என் கட்டுப்பாட்டில் இதை வைக்கணும் அப்படின்னா வழிகாட்டணும், கருணையோட நடந்துக்கணும். அதே போல அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை தவிர்க்க சொல்ல வேண்டிய விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு சொல்லி பார்க்கணும். நான் இந்த விவகாரங்களை கடைபிடிக்கும் போது நம்முடைய குடும்பம் ஒரு சிறப்பான குடும்பமாக வரணும். அதுக்கு முன்னாடி குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணத்தை வச்சுக்கணும். என் குடும்பம் இந்த மாதிரியான ஒரு குடும்பமாக, ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடியவர்கள் என் அரசு இப்படி ஒரு அரசாக இருக்க வேண்டும்னு நினைச்சாங்கன்னா அதற்கேற்ப நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இது அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடியது. நம்ம இந்த துவாவை நிறைய ஓதி பாடுறோம்னா அதுலன்னா அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத்தா யுனின் வஜஅல்னாலில் முத்தகீன இமாமாங்கிறது அல் ஃபுர்கான் அத்தியாயத்தில் வரக்கூடிய 74வது வசனம். இதை நிறைய ஓதிக்குவோம். இதுல கடைசியா வரக்கூடிய வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ் இறையச்சமுடையவர்களுக்கு எங்களை பொறுப்பாளர்களாக ஆக்குங்கிறது. நம்மள ஒவ்வொருவரும் பொறுப்பாளரா நடக்கணும். வெறும் சம்பாதிக்கிறது மட்டும் பொறுப்பல்ல, நம்முடைய குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்துகிற பொறுப்பாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரது. அல்லாஹ் தஆலா அந்த வழிகாட்டுதல்களை நம் வாழ்க்கையில் பேணி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம்முடைய குர்ஆனை போல நமக்கு சொல்லித் தருவதற்கு வேறு ஒரு வழியும், வேறு எந்த வழியும் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு காசு கொடுத்து மக்கள் போறாங்க, காசு கொடுத்து கட்டணம் கட்டி எப்படி ஆளுமை செய்வது அப்படின்னு படிக்க போறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப அழகா ஒரே ஒரு ஆயத், ஃபுதில் அஃப்வ, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்தார். மன்னிப்பை கடைபிடியுங்கள், வஅமுர் பில் மஅரூஃப், நல்லதை ஏவுங்கள், வஅரில் அனில் ஜாஹிலீன், யார் உங்ககிட்ட தேவையில்லாம பேச வர்றாங்களோ அவங்கள புறக்கணிச்சிரு. அல்லாஹ் நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்த ஆளுமைக்கான பண்புகள் இது நாமும் கையில் எடுத்தோம் என்றால் நிச்சயமாக நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல நாம நமக்கு மாதிரியாக ரசூலுல்லாஹ்வை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒரு சிறப்பான ஆளுமை திறன் படைத்தவர்களாக உருவாக முடியும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய நாட்டுக்கு யார் ஆட்சியாளர்களாக வர்றாங்களோ, நம்முடைய மாநிலத்துக்கு யார் ஆட்சியாளர்களாக வர்றாங்களோ, யார் நம்மை அதிகாரம் செய்யக்கூடிய பொறுப்புகளுக்கு வருகிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நம் மீது இரக்கம் காட்டுகிற, கருணை காட்டுகிற ஒரு சிந்தனை அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக. நமக்கு நல்வழி காட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆய்க்கல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.